ஸ்கூல், காலேஜ்லாம் படிக்கிற காலகட்டத்துல ராகிங்கோ இல்ல புல்லியோ பண்ணா, அதிகபட்சம் ஹெச்ஓடி கிட்டயோ இல்ல பிரின்சிபல் கிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லன்னா ராகிங் பண்ண பையனோ இல்ல பொண்ணோ மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுவாங்க. ஆனா இந்த படத்துல ஒரு பொண்ணு தன்னை ராகிங் பண்ணிட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் படிக்கிற ஸ்கூல்லயே நெருப்பு வச்சு கொளுத்துறா. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். இனி நம்ம பார்க்க போறது 2013ல ரிலீஸ் ஆன கேரின்ற படத்தை தான். நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு வயிறு வலினால ரொம்பவே துடிச்சிட்டு இருப்பாங்க. வலி தாங்க முடியாம ரொம்பவே துடிச்சு பயங்கரமா கத்துவாங்க. தனக்கு கேன்சர் வந்துட்டதாவும் அதனாலதான் இந்த வயிறு வலி இருக்குன்னு சொல்லி என்னோட வலியை எப்படியாவது குறைன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கேன்சர் எல்லாம் கிடையாது. இப்போ நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப குழந்தை பிறக்க போகுது. அந்த பிரசவ வலியை தான் கேன்சர் கட்டியனால வலிக்குதுன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அவங்களோட வலியும் நிக்குது. ஆனா வலி நின்னதுக்கு அப்புறம் அவங்க காலுக்கு பக்கத்துல ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். அந்த குழந்தைய பார்த்து பயந்து பக்கத்துல இருந்த சிசர் எடுத்து அதை குத்தி கொலை பண்ண போவாங்க. ஆனா அந்த டைம்ல கொஞ்சம் சுயநலவுக்கு வந்து இந்த குழந்தைய கொல்லாம அவங்களே வளர்க்குறாங்க. அந்த குழந்தை தான் நம்ம படத்தோட ஹீரோயின். பேரு கேரி. கேரி ரொம்ப அமைதியான பொண்ணு. பெருசா யாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல பழக்க வழக்கமோ வச்சுக்க மாட்டாங்க. எப்பவும் தனியா இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களோட ஸ்கூல்ல ஸ்விம்மிங் கிளாஸ் முடிச்சுட்டு பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயினோட உடம்புல இருந்து ரத்தம் வரும். அதை பார்த்து பயந்து எனக்கு என்னவோ ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்துல நான் சாக போறேன்னு பயந்து பயங்கரமா கத்துவாங்க. அதை பார்த்து அங்கிருந்து மத்த பொண்ணுங்க எல்லாம் கேரிய ரொம்பவே கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. உனக்கு எதுவும் ஆக போறது இல்ல, இதுக்கு பேரு தான் பீரியட், எல்லா பொண்ணுங்களுக்கும் மந்த்லி ஒரு தடவை வரும், இதெல்லாம் உனக்கு யாருமே சொல்லி தரலையான்னு சொல்லி ரொம்பவே கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அதுவும் இல்லாம அங்கிருந்து நாப்கின் பேடெல்லாம் எடுத்து ஹீரோயின் மேல அடிச்சு பயங்கரமா வெறுப்பேத்துறாங்க. கேரி மேல நாப்கின் எரிஞ்ச பொண்ணுதான் இந்த படத்தோட வில்லி. கூட இருக்கிறது வில்லியோட ஃப்ரெண்டு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வில்லியோட ஃப்ரெண்டு இதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு வில்லியை தடுத்து இப்படிலாம் பண்ணாத, அவ்வளோ ஒரு பொண்ணு தான், ஒருவேளை அவளுக்கு சொல்லி தரதுக்கு யாரும் இல்லாம கூட இருக்கலாம், இதை ஒரு காரணமா வச்சு நம்ம அவளை கிண்டல் பண்ணக்கூடாது, வேண்டாம் நிறுத்துன்னு சொல்லி வில்லியோட ஃப்ரெண்டு எவ்வளவோ சொல்லுவா. ஆனா வில்லி அதெல்லாம் கேட்காம அவளோட போனை எடுத்து ஹீரோயின் இருக்க இந்த நிலைமைய வீடியோ எடுத்து வச்சுக்கிறா. அப்ப அந்த ஸ்கூலோட ஸ்விம்மிங் டீச்சர் உள்ள வந்து ஹீரோயினை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. கேரியோட ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுமே நடந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு பிரின்சிபல் ரொம்பவே கோவப்படுறாரு. உன்னை கிண்டல் பண்ணது யாருன்னு என்கிட்ட சொல்லு, அவங்க எல்லாரையுமே எந்த கேள்வியுமே இல்லாம இந்த ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்றேன், அட்லீஸ்ட் அவங்களை எல்லாம் சஸ்பெண்டாவது பண்ணணும், அப்பதான் அடுத்தடுத்து வர பசங்களுக்கு இந்த மாதிரி ரேகிங் பண்ணுன்ற எண்ணமே இருக்காதுன்னு சொல்றாரு. ஆனா கேரி அவங்க யாருன்றத சொல்ல மாட்டேன்றா. பிரின்சிபல் உடனே கோவப்பட்டு கேரி சொல்லாட்டி பரவாயில்ல, ஸ்விம்மிங் டீச்சர் நீங்க அங்கதானே இருந்தீங்க, யாருன்னு நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஸ்விம்மிங் டீச்சரும் பிரின்சிபல் கிட்ட சஸ்பெண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அவங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. கட் பண்ணா கேரியை கிண்டல் பண்ண எல்லா பொண்ணுங்களையும் கிரவுண்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ரொம்பவே கஷ்டமான ஒரு பனிஷ்மெண்ட் தராங்க. அந்த கிரவுண்டை சுத்தி 20 ரவுண்ட் ஓடணும். அதுவும் சாதாரணமா ஓடக்கூடாது, ட்ராக் ஜம்ப் பொசிஷன்ல தவளை மாதிரி குதிச்சு ஓடணும். ஒருவேளை இந்த பனிஷ்மெண்ட் ஏத்துக்க மறுத்தா இந்த ஸ்கூலை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அதுவும் இல்லாம அடுத்து நடக்க போற ப்ராம் டே ஃபங்க்ஷனுக்கும் நீங்க கலந்துக்க கூடாது. இந்த ரெண்டுல எது வேணும்ன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க. மத்த எல்லா பொண்ணுங்களும் இந்த பனிஷ்மெண்ட்டே போதும், சஸ்பெண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. வில்லியோட ஃப்ரெண்டும் சஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், இந்த பனிஷ்மெண்ட்டே நாங்க பண்றோம்னு சொல்றான். ஆனா வில்லி அதையெல்லாம் கேட்காம எல்லா பொண்ணுங்க கிட்டயும் போய் நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தா இந்த டீச்சர்னால நம்மள எதுவுமே பண்ண முடியாது, ஒழுங்கா என் பக்கம் வாங்க, எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லாம சஸ்பெண்டும் இல்லாம இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம்னு சொல்லுவா. ஆனா வில்லி சொல்றதா அங்க இருக்க எந்த பொண்ணுங்களுமே கேட்க மாட்டாங்க. அதனால கோவமாகி எனக்கு சஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு வில்லி அங்கிருந்து போயிடுவா. கட் பண்ணா ஹீரோயினை கிளாஸ் ரூம்ல காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு வித்தியாசமான பவர் இருக்கு. எந்த பொருளையுமே தொடாம வெறும் பார்வையாலேயே அந்த பொருளை அசைக்க முடியுது. இதையெல்லாம் பார்த்து பயந்து நமக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு சொல்லி லைப்ரரிக்கு ஓடி போய் அங்க இருக்க சிஸ்டம் புக்குன்னு எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி பவர் இருந்தா அதுக்கான காரணம் என்னன்றதை தேடி பார்க்கறா. இருந்தாலும் பெருசா எந்த தகவலும் கிடைக்கல. அங்க இருந்த ஒரு புக்கை மட்டும் எடுத்துட்டு நேரா வீட்டுல போய் அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம பவரை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அந்த புக்கை பெட்ல வச்சுட்டு அதை அசைக்க முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருப்பா. ஆனா அந்த புக்கு கொஞ்சம் கூட அசையல. ஒருவேளை அந்த பவர் நம்மளோட போயிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கேரியோட கையில இருக்க புக்கை தவிர அந்த ரூம்ல இருக்க மொத்த எல்லா பொருட்களும் அந்த இடத்துல காத்துல பறக்குது. கேரி உட்கார்ந்து இருந்த பெட்டும் மேல பறக்குது. இதெல்லாம் பார்த்து ஒரு நிமிஷம் அரண்டு போறா. வீட்டோட பவர் சப்ளை கூட கொஞ்சம் ஃபிளிக்கர் ஆகுது. அதையெல்லாம் பார்த்து கேரியோட அம்மா கையில கத்தியோட கேரியோட ரூமுக்கு வராங்க. உடனே அங்க பறந்துட்டு இருந்த பொருள் எல்லாம் பழையபடி வச்சுட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றா. கேரியோட அம்மாவும் வந்து பார்த்துட்டு அமைதியா போயிடுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூல்ல வில்லியோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஃப்ரெண்டு நேரா வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அடுத்து நம்ம ஸ்கூல்ல நடக்க போற ப்ராம் டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெண்டு பேரும் பேரா போக வேண்டாம், உன் கூட கேரியை கூட்டிட்டு போ, நான் அவளுக்கு பண்ணின தப்புக்கு மன்னிப்பு கேட்கிற விதமா இருக்கட்டும்னு சொல்லுவா. பாய் ஃப்ரெண்டும் சரின்னு சொல்றான். ப்ராம் டே ஃபங்க்ஷன் என்னன்னா நம்ம ஊர்ல எல்லாம் ஸ்கூல்ல வருஷம் ஒரு தடவை ஆண்டு விழா நடக்கும். டான்ஸ் மியூசிக்னு பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடுகள்ல இந்த ப்ராம் டே ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேரா மட்டும் தான் வரணும். சிங்கிளா இருக்கவங்க எல்லாம் அந்த ஏரியா பக்கம் போனா கலாச்சியை கொண்டுருவானுங்க. அங்க வந்திருக்க பேர் எல்லாரையும் ஓட்டிங் மூலியமா யாரு பெஸ்ட் பேர்னு செலக்ட் பண்ணி இவங்க தான் இந்த வருஷத்தோட கிங் அண்ட் குயின் சொல்லி பட்டம்லாம் கொடுப்பாங்க. அந்த ப்ராம் டே ஃபங்க்ஷன்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காகவே விதவிதமா ட்ரெஸ் எல்லாம் தேய்ச்சி விதவிதமா ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பயங்கரமா அதுல கலந்துப்பாங்க.
வச்சிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வில்லிய சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. வில்லி ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் கேரி கிட்ட போய் நடக்க போற பிராம் டே ஃபங்க்ஷனுக்கு எனக்கு பேரா நீ தான் என் கூட வரணும், உனக்கு இதுல எதுவும் ஆட்சேபணம் இல்லையான்னு கேட்பான். ஆனா கேரி அதுக்கு ஒத்துக்க மாட்டான். அன்னைக்கு பாத்ரூம்ல என்ன அசிங்கப்படுத்துனது பத்தலன்னு பிராம் டே ஃபங்க்ஷன்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, அதான உங்களோட பிளானு, கண்டிப்பா என்னால உங்க கூட வர முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே கோவமா கத்திட்டு அங்கிருந்து போயிடுறான். ஆனா அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சு கேரி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே பையன் வந்து கண்டிப்பா நீ பிராம் டே ஃபங்க்ஷனுக்கு என் கூட பேரா வந்துதான் ஆகணும், கண்டிப்பா பிராம் டே அன்னைக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி தரேன், உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு சரின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுவான். பாய் ஃப்ரெண்டு விடாம கேட்கறதுனால கேரியும் சரி வர்றேன்னு சொல்லிடுவான். வீட்டுக்கு வந்ததுமே தன்னோட அம்மா கிட்ட இந்த மாதிரி பிராம் டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு பையன் என்ன பேரா கூப்பிட்டு இருக்கான், நான் கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு போலான்னு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே கேரியோட அம்மா ரொம்பவே கோவப்பட்டு முன்ன பின்ன தெரியாத ஒரு பையன் கூட வெளியில போறதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம், நீ அதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எண்ணங்களே அவனுக்கு வரக்கூடாது, ஒழுங்கா போய் சாமி கும்பிடுன்னு சொல்லி ஒரு தனி ரூம்ல போட்டு ஹீரோயின் அடைக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே ஹீரோயின் ஏதாவது தப்பு பண்ணா இந்த ரூம்ல போட்டு தான் அடைச்சு வைப்பாங்க. இந்த ரூம்குள்ள வந்தாலே ஹீரோயினுக்கு ரொம்பவே பதட்டமாகுது, ரொம்பவே பயப்படுறாங்க, கத்துறாங்க. ஆனா அவங்க அம்மா கதவை திறக்கிற மாதிரியே தெரியல. ரொம்பவே கோவப்பட்டு தன்னோட சக்தியை காட்டணும்னு சொல்லி பவரை யூஸ் பண்ணி அந்த ரூமோட கதவை லைட்டா விரிசல் விட வைக்கிறாங்க. ஆனா கேரியோட அம்மா அதை பார்த்தும் பயப்படாம நான் சொன்னதுதான், அந்த ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது, ஒழுங்கா அந்த ரூம் கிளியர்னு சொல்லுவாங்க. அதே சமயம் அந்த பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வெளியில கார்ல வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பான். கேரி போயே ஆகணும்னு சொல்லி அவங்களோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி கதை ஓபன் பண்ணி வெளியில வருவாங்க. நேரா மெயின் டோர் நோக்கி நடக்கும்போது கேரியோட அம்மா பின்னாடியே வந்து அந்த பையனை சும்மா விட மாட்டேன், அந்த பையன் இருந்தா தானே நீ அவன் கூட பேரா போகணும்னு ஆசைப்படுவ, அவனை என்ன பண்ற பாருன்னு சொல்லி பின்னாடி வரும்போது ஹீரோயின் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி காத்த வச்சு தன்னோட அம்மா அடிச்சு எந்த ரூம்ல தன்னை அடைச்சு வச்சிருந்தாங்களோ அதே ரூம்குள்ள போட்டு கதவை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து போறாங்க. அவங்க அம்மா என்னதான் கத்துனாலும் அதை காதுல வாங்குற மாதிரியே இல்ல. நேரா வெளியில வந்து பாய் ஃப்ரெண்டோட கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்புறாங்க. பொண்ணா வில்லி அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு பன்னி வளர்க்குற பண்ணைக்கு போய் அங்க இருக்க ஒரு பன்னியை கொன்னு அதோட ரத்தத்தை பக்கெட்ல புடிச்சு இங்க பிராம் டே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்க ஹாலுக்கு வந்து ஸ்டேஜுக்கு நேரா மேல ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. வில்லி எதுக்காக இப்படி பண்றான்னு தெரியல. அதே சமயம் ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் பிராம் டே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்க ஹாலுக்குள்ள வராங்க. ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த மொத்த பேரும் மிரண்டு போய் நிக்கிறானுங்க. கண்டிப்பா ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் தான் இந்த ஃபங்க்ஷன்ல ஜெயிப்பாங்க, அவங்க தான் இந்த வருஷத்தோட கிங்காவும் குயினாவும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிறாங்க. இவங்க இங்க சந்தோஷமா இருக்க அதே சமயம் வில்லி அவளோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அவளுக்காக உன்னோட பாய் ஃப்ரெண்டே விட்டு கொடுத்துருக்க, என்கிட்டயும் சரியா பேசுறது இல்ல, என்னை விட உனக்கு அவதான் முக்கியமா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா நான் அவளை சும்மா விட மாட்டேன், இந்த ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா அவளை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்னு சொல்லுவா. அந்த மெசேஜை பார்த்த உடனே வில்லியோட ஃப்ரெண்டு பயந்து ஹீரோயினுக்கு எதுவும் ஆக போகுதுன்னு சொல்லி காரை எடுத்துட்டு நேரம் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி கேரிய சேஃபா பாத்துக்கோ, வில்லி இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவா, கேரிக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருப்பா. அதை பார்த்து பாய் ஃப்ரெண்டும் ரொம்பவே கவனமா இருக்கான். அதே சமயம் இந்த வருஷத்தோட பெஸ்ட் கிங் அண்ட் குயின் யாருன்றதுக்கு ஓட்டிங்கும் நடக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே ஓட்டும் பண்றாங்க. அதுல சில பேர் கேரிக்கு ஓட் பண்றாங்க, இன்னும் சில பேர் எனக்கு நானே ஓட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்களோட ஓட்டை அவங்களுக்கே போட்டுக்கிறாங்க. ஒரு வழியா அந்த ஓட்டிங்கும் முடியுது. இப்போ அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம். எல்லாரும் போடப்பட்ட ஓட்டை எண்ணி பார்க்கும்போது வேற ஒரு பேர் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா வில்லியோட ஃப்ரெண்டு அதுல கொஞ்சம் மாற்றம் பண்ணி ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் ஜெயிச்ச மாதிரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றா. கேரியும் ரொம்பவே மகிழ்ச்சியோட ஸ்டேஜுக்கு வருவாங்க. இவங்க தான் வின்னர்னு சொல்லி கிரீடம் சூட்ட போற சமயம். அதே சமயம் அந்த ஸ்டேஜுக்கு மேல நின்னுட்டு இருந்த வில்லி பக்கெட்ல இருந்த பன்னி ரத்தத்தை ஹீரோயின் மேல கொட்டுறா. பக்கெட் முழுக்க இருந்த ரத்தம் கேரி மேல விழுந்து நாசம் பண்ணுது. எல்லாரும் முன்னாடியும் தன்னை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லி கேரி ரொம்பவே கோவப்படுறா. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வெடவெடுத்து போறா. அதே சமயம் பக்கத்துல இருந்த பாய் ஃப்ரெண்டு யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லி கோவமா கத்துவான். இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம்னு சொல்லி வில்லியும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் ஸ்டேஜுக்கு மேல இருந்து ஓடுவாங்க. அப்படி ஓடும்போது இவ்வளவு நேரம் பன்னி ரத்தத்தை ஊத்தி கட்டி வச்சிருந்த பக்கெட்டை கட்டி விட்டுட்டு ஓடுறாங்க. அந்த பக்கெட் நேரா வந்து பாய் ஃப்ரெண்டோட தலையிலேயே விழுது. இரும்பு பக்கெட்ன்றதால அதே இடத்துல பாய் ஃப்ரெண்ட் இறந்து போறான். அதை பார்த்து கேரிக்கு இன்னுமே கோவம் வருது. தன்னோட மொத்த சக்தியும் பயன்படுத்தி அங்க இருக்க எல்லாரையுமே அடிக்கிறா. தூக்கி போட்டு பந்தாடுறா. யாராலையும் அவளை கட்டுப்படுத்த முடியல, கிட்ட நெருங்க கூட முடியல. கேரிய மதிச்சு ரொம்பவே அன்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வந்த ஒரே ஆளு இந்த பாய் ஃப்ரெண்டு தான். அவனையே கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பயங்கர கோவத்துல அங்க இருக்க எல்லா பொருட்களையும் அவளோட பவரை வச்சு பறக்க விடுறா. அதுல மாட்டி நிறைய பேர் இறந்தும் போறாங்க. ஸ்விம்மிங் டீச்சர் உள்ள வந்து கேரிய தடுக்கலாம்னு நினைக்கும் போது டீச்சரோட கழுத்தை பிடிச்சு நெருக்கி ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் விட்டுருந்தா அவங்க இறந்தே போயிருப்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல டீச்சரை விட்டுடுறா. அங்க இருக்க லைட்டு, சேரு, டேபிள்னு எல்லாத்தையும் வச்சு இருக்கிற எல்லாரையுமே அடிக்கிறா. ஒரு கட்டத்துல ஒரு பொண்ணை உயிரோட நெருப்பு வச்சு கொளுத்துறா. அந்த மொத்த இடமும் நெருப்போல எரிஞ்சு கலவரம் ஆகுது. எல்லாரும் தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு சொல்லி அங்கங்க ஓடிட்டு இருப்பாங்க. வெளியில ஓடலான்னு பார்த்தா மெயின் டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கா. ஒரு வழியா அங்க இருக்க டேபிள், சேர்னு எல்லாத்தையுமே வச்சு அடிச்சு மெயின் டோரை உடைச்சு அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாங்க. வில்லி வெளியில அவரோட பாய் ஃப்ரெண்டு கூட கார்ல உட்காந்து இங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு இருப்பா.
உள்ள இருந்த எல்லாருமே உயிர் பயத்துல ஓடி வந்துட்டு இருக்கத பார்த்துட்டு உள்ள ஏதோ அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு போலீஸும் அங்க வராங்க. இங்க நடக்கிற கலவரத்தை பார்த்து பயந்து வில்லி அங்கிருந்து பாய் ஃப்ரெண்ட் கூட கார்ல அங்கிருந்து தப்பிச்சு போவாங்க. கேரி கரெக்டா வெளியில வந்து பார்க்கும்போது வில்லியோட கார் போயிட்டு இருக்கும். அவளோட சக்தியை பயன்படுத்தி ரோடே ரெண்டா பொளக்குறா. அந்த விரிசல் காரை விரட்டிக்கிட்டே போகும். ஒரு கட்டத்துல வில்லியோட காருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பள்ளத்தையே ஏற்படுத்துது. அதை பார்த்து பயந்து காரை யூட்டன் போட்டு திரும்பும் போது காருக்கு முன்னாடி உடம்பு முழுக்க ரத்தத்தோட ரொம்பவே கொடூரமா கேரி நின்னுட்டு இருப்பா. அதை பார்த்து வில்லியோட பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் மிரள்றான். ஆனா வில்லி அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எதுக்கும் பயப்படாத, எதை பத்தியும் யோசிக்காம அவளை அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லி காரை வேகமா ஓட்டிட்டு கேரை அடிச்சு தூக்கலான்றதுக்காக வராங்க. அதே சமயம் கேரி அவரோட பவரை யூஸ் பண்ணி அவ்வளவு ஸ்பீடா வந்துட்டு இருந்த காரை அப்படியே காத்துல மிதக்க வைக்கிறா. ஆனா வில்லி அப்பவும் பயப்படாம ஒழுங்கா எங்களை விட்டுரு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா வில்லத்தனம் பண்ணுவா. ஆனா கேரி அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படாம உன்னை விடணும் அவ்வளவுதானே, சரி போன்னு சொல்லி பக்கத்துல இருந்த பெட்ரோல் பங்க் மேல இந்த காரை தூக்கி அடிக்கிறா. அவ்வளவு வேகத்துல பெட்ரோல் பங்க் மேல இடிச்சதுனால வில்லியோட பாய் ஃப்ரெண்டோட தலை ஸ்டீரிங்ல பட்டு அதே இடத்துல அவன் இறந்து போறான். வில்லி சீட் பெல்ட் போடாதனால அவளோட முகம் போய் முன்னாடி இருந்த கண்ணாடியில பட்டு ஏகப்பட்ட கண்ணாடி துண்டுகள் குத்தி முகமே ரொம்பவே கொடூரமாகுது. ஆனா இன்னும் அவ சாகல. கேரி ரொம்பவே வில்லத்தனத்தோட அவன் முன்னாடி நடந்து வந்து அங்க இருந்த லைட் கம்பத்தை கீழே தள்ளி விட்டு அது மூலியமா நெருப்பு உருவாகி அந்த மொத்த பெட்ரோல் பம்பையுமே கொளுத்துது. வில்லியும் அந்த நெருப்புல கறி சாம்பலாகிறா. பேக்ரவுண்ட்ல ஒரு பெட்ரோல் பம்பே எரிஞ்சு வில்லி கதறிட்டு இருப்பா. அதே சமயம் பயங்கர வில்லத்தனத்தோட ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா. அந்த இடமே பயங்கர கலவரம் ஆகுது. இப்பதான் கேரிக்கு நினைவு வருது. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி அழுதுகிட்டே நேரா அவளோட வீட்டுக்கு ஓடி போறா. உடம்பு முழுக்க ரத்தத்தோட ரொம்பவே மோசமான நிலைமையில தான் வீட்டுக்கு வருவா. கேரியோட அம்மா இவரோட இந்த நிலைமையை பார்த்து பயந்து இந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பயந்துதான் நீ எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே பத்திரமா வளர்த்தேன், இருந்தாலும் பரவாயில்ல கடவுள் நம்ம கூட இருக்காரு, அவரு எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு சொல்லி ரொம்பவே பாசமா அவளை குளிக்க வச்சு கேரியோட ட்ரெஸ்ஸை எல்லாம் மாத்தி விட்டு ரொம்பவே அன்பா நடந்துக்கிறாங்க. கேரியும் பயத்துல அவளோட அம்மாவை கட்டி பிடிச்ச அழுவா. அதே சமயம் அவளோட அம்மா கையில கத்தி எடுத்து கேரிய முதுகுல குத்துறாங்க. அதை பார்த்து பயந்தா இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாப்பா. ஓடும்போது கால்லயும் ஒரு குத்து விழுது. ஹீரோயின் அதெல்லாம் பார்த்து ரொம்பவே கோவப்படுறா. தன்னோட அம்மாவே தன்னை கொலை பண்ண நினைக்கிறான்னு சொல்லி பயங்கர கோவத்துல கத்துறா. தன்னோட பவரை பயன்படுத்தி அந்த ரூம்ல இருக்க கத்தி, ஸ்பூனு, ஸ்கேலு, பிளேடுன்னு எல்லாத்தையுமே அவளோட அம்மாவை குறிப்பாத்து காத்துல நிறுத்துறா. ஒழுங்கா கத்தியை கீழே போட்டுரு, இல்லைன்னா கொன்றுவேன்னு சொல்லி கேரி அவளோட அம்மாவை பார்த்து மிரட்டுறா. இருந்தாலும் கேரியோட அம்மா அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. மறுபடியும் கத்தியை வச்சு குத்தலான்னு சொல்லி ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கும் போது காத்துல மிதந்துட்டு இருந்த மொத்த இரும்பு பொருட்களும் அம்மாவோட உடம்புல குத்தி தூக்கிட்டு போய் அங்கிருந்த செவத்துல குத்தி நிறுத்துது. வழியில பயங்கரமா கத்துவாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்றதே புரியுது. ஓடி போய் அம்மாவோட உடம்புல குத்தி இருந்த கத்தி எல்லாத்தையுமே புடுங்கி போட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கதறுவாங்க. அதே சமயம் வில்லியோட ஃப்ரெண்ட் அங்க வராங்க. நடந்ததுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுவாங்க. இந்த எல்லா பிரச்சனையில இருந்தும் நான் உன்னை காப்பாத்துறேன், மீதியா என் கூட வான்னு சொல்லி ஃப்ரெண்டு எவ்வளவோ சொல்லுவா. ஆனா ஹீரோயின் கோவத்துல அவளை அடிக்க போவா. அப்படி ஃப்ரெண்டு மேல கையை வச்ச உடனே ஹீரோயினுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி வருது. இப்ப இந்த ஃப்ரெண்டு பிரெக்னெண்டா இருக்கா. அதுவும் இல்லாம அது ஒரு பெண் குழந்தைன்னு சொல்றா. ஃப்ரெண்டுக்கு பிரெக்னெண்டா இருக்கிறதே தெரியாது. ஹீரோயின் சொல்லிதான் இப்ப தெரியுது. அவ அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அந்த இடமே பூகம்பம் அந்த மாதிரி ஆடுது. வீட்டுல இருக்க பொருட்கள் அங்க அங்கன்னு பறந்து போய் விழுது. உடனே ஃப்ரெண்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்து இருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி எவ்வளவோ சொல்லுவா. ஆனா ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவளோட மொத்த பவரையும் பயன்படுத்தி ஃப்ரெண்டை மட்டும் சேஃபா காத்துலயே மிதக்க வச்சு அந்த இடிபாடுல இருந்து காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போகுது. ஆனா ஹீரோயினோட சேர்ந்து அந்த வீடே புதைஞ்சு பூமிக்குள்ள மண்ணோட மண்ணா போகுது. அங்க கட் பண்ணி ஹீரோயினை புதைச்ச இடத்த காட்டுறாங்க. அங்க எல்லாருமே வந்து பூக்களை வச்சு தங்களோட சோகத்தை தெரிவிக்கிறாங்க. அதே சமயம் அங்க ஒரு பேப்பர்ல நீ கண்டிப்பா நரகத்துக்கு தான் போயிருப்பேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கானுங்க. என்னதான் ஹீரோயின் இறந்தாலும் அவன் மேல இருக்க கோவம் மட்டும் இங்க யாருக்குமே போகல. கட் பண்ணா அடுத்த சில மாதங்கள்ல வில்லியோட ஃப்ரெண்டுக்கு பிரசவ வலி வருது. ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பெத்துக்கிறதுக்காக பயங்கரமா கத்தி கூச்சல் போட்டுட்டு இருப்பா. அதே சமயம் அங்க இருக்க பொருட்கள் எல்லாம் காத்துல பறந்துட்டு இருக்கும். வில்லியோட ஃப்ரெண்டு பயங்கரமா கத்துவா. குழந்தை வெளியில வருவோன்னு பார்த்தா ரத்த கரையோட ஒரு கை மட்டும் வெளியில வந்து வில்லியோட ஃப்ரெண்டையே கொலை பண்ற மாதிரி காட்டி இங்கேயே அந்த படத்தை முடிக்கிறாங்க. பிறக்க வேண்டிய குழந்தைக்கு பதிலா ஏன் அந்த கை வந்துச்சுன்றதுக்கான காரணம் இந்த படத்துல சொல்லவே இல்ல. ஒருவேளை பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது அங்க இருந்த பொருட்கள் எல்லாம் பறந்ததை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ஹீரோயினே திரும்ப பிறந்திருக்கலாம். இதோட இந்த படமும் முடியுது. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம்.